எங்களுடைய ப்ரொஃபசர் ஒருத்தருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 கால்களும் இல்லை, அவருக்கு எடுத்து விட்டார்கள். ஃபாதர் லாரன்ஸ். அவர் வீல் சேர்ல தான் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பவர். ஒவ்வொரு முறை அவர் வரும் பொழுதும் அப்பேற்பட்ட ஒரு புன்னகையோடு வருவார். அவருடைய மரணத்தை பற்றி ஒவ்வொரு முறையும் எங்களோடு பேசுவார். நான் காத்து கொண்டிருக்கிறேன் அவரை முகமுகமாக பார்க்க என்று சொல்வார். ஐம் வெயிட்டிங் டு மீட் மை லார்ட் ஃபேஸ் டு ஃபேஸ். சிரிச்சுன்னு சொல்லுவார். 2 கால் போயிடுச்சே, நான் கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்து விட்டேனே, ஒரு குருவானவராக இருக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று வருந்தவில்லை, உள்ளம் கலங்கவில்லை. இப்படி இருந்தாலும் நான் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வேன். 2 கால் இல்லாதையும் வந்து கிளாஸ் எடுப்பார் வீல் சேர். எத்தனை முறை கொஞ்சம் கால் நோவு கூட நம்ம கோயிலுக்கு வராத இருந்திருக்கோம். கொஞ்சம் தலைவலிக்கு நம்ம கோயிலுக்கு வராத இருந்திருக்கோம். ஏன் சில நேரத்துல காரணமே தெரியாது கோயிலுக்கு வராத இருக்கிறது. யானோ ஒரு மாதிரி இருக்குது, அதனால அந்த கோயிலுக்கு போல. யானோ ஒரு மாதிரி இருக்குது, நம்மளுக்கே காரணம் தெரியாது. என்னத்துக்கு கோயிலுக்கு சரியான காரணம் நம்மளுக்கே தெரியும். யானோ ஒரு மாதிரியா இருக்குது, கோயிலுக்கு போல. இன்று ஆண்டவர் ஏன் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால்,
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். நாம் பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பின் நாட்களில் இருக்கிறோம். இந்த உயிர்த்த இயேசு நம்முடைய விசுவாச பயணத்தில் நம்மை எப்படியாக வழிநடத்துகின்றார் என்பதை இன்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இந்த விசுவாச பயணத்தின் வழியாக, உண்மையாக, வாழ்வாக அவரே இருக்கிறார். இந்த விசுவாசத்தின் பயணத்தின் வழியும் அவர்தான், நாம் போய் சேரும் இடமும் அவர்தான். என்னால் அன்றி எவரும் தந்தையிடம் வர இயலாது என்று சொல்கிறார். இன்று அந்த இறைவனுடைய பலியில் நாம் ஒன்றாக வந்திருக்கின்றோம். இந்த பலி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, உண்மையாக, வாழ்வாக உணர நமக்கு துணையாக இருப்பதாக. இந்த பலியின் மூலமாக இந்த இறைவனை மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையின் மூலைக்கல்லாக, கட்டுபவரால் விலக்கப்பட்ட கல்லே மூலைக்கல்லாயிற்று என்று நாம் கேட்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையின் மூலைக்கல்லாக நம்முடைய இறைவன் எப்பொழுதும் திகழ்ந்திட இந்த திருபலியில் ஜெபிப்போம். இந்த திருபலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக்களுடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். இந்த பாடலின் வழியாக நம்முடைய பாவங்களை இறைவனிடம் அறிக்கையிடுவோம். அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து
நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கோனோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மேல் இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதற்கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது
உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கு வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி தந்தையிடம் எவரும் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அது போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டு நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன்
அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, மிகவும் ஆறுதலான வார்த்தைகள் ஆண்டவர் இன்று நம்மோடு பேசுகின்றார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்? ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது என்பதை குறிக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. அந்த ஆண்டவர் தான் சொன்னார், உங்களுடைய சிலுவையை சுமந்து என்னை பின் செல்லுங்கள். அப்படியானால் நம்முடைய இந்த துன்பங்கள் இருக்கும் வாழ்க்கையில், கண்ணீர் இருக்கும் வாழ்க்கையில், கவலை இருக்கும் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்கிறார்? வெறும் கலங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. Let not your hearts be troubled. உங்களுடைய உள்ளம் கலங்க வேண்டாம். அப்படியானால் நம்முடைய இந்த பிரச்சனைகள், நம்முடைய துன்ப துயரங்கள், நம்முடைய கண்ணீர் நம்முடைய ஆன்மாவை கலங்கடிக்க கூடாது, நம்முடைய உள்ளத்தை கலங்கடிக்க கூடாது. Let not your worries reach your heart and soul. நம்முடைய துன்பங்கள் நம்முடைய ஆன்மாவை குலைத்து விடக்கூடாது. எப்படி இதை புரிந்து கொள்வது? விவிலியத்தை நாம் வாசிக்கும் பொழுது தொடக்கத்திலிருந்து எப்படி ஒருவருடைய துன்பமானது அவருடைய உள்ளத்தை தொடாமல் இருந்தால் விசுவாசத்தை அவர்கள் காத்துக் கொள்கிறார்கள். நம்முடைய துன்பங்கள் நம்முடைய ஆன்மாவை குலைத்து விட்டால் விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி, நான் ஜெபிப்பதால் என்ன நடந்துவிடும் என்ற கேள்விகள், அநேக நேரத்தில் நம்முடைய வேதனை, நம்முடைய துன்ப துயரங்கள் நம்முடைய உள்ளத்தை கலங்கடைக்க விட்டால், நம்முடைய ஆன்மாவை நாம் கலங்கடைக்க விட்டால், இப்படிதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இருக்கும். நாம் விவிலியத்தை பார்க்கும் பொழுது அநேகரை உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் நம்முடைய தியானத்திற்கு. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை பலியிட கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு துயரமான நேரம் ஆபிரகாமுக்கு! ஆண்டவர் கேட்டுவிட்டார். அப்பேற்பட்ட விசுவாசம். அப்பொழுது தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அந்த குழந்தை கேட்கிறது, பலிக்கான எல்லா பொருளும் இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அப்பொழுது ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? கடவுள் கொடுப்பார். அவருடைய துன்பம் அவருடைய உள்ளத்தை தொடவில்லை. என்னுடைய இறைவன் என்னை விடமாட்டார், என்னோடு நிற்பார். ஆகையால் தான் அவரால் சொல்ல முடிந்தது, கடவுள் கொடுப்பார். இந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறார், கடவுள் கொடுப்பார். அப்பேற்பட்ட துயரம் ஆபிரகாமுக்கு. எப்பேற்பட்ட ஒரு செயலை ஆண்டவர் கேட்டு விடுகிறார் ஆபிரகாமிடமிருந்து, உன்னுடைய மகனை பலி கொடு. அவ்வளவு பெரிய துன்பத்தை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்தவராயும் அவருடைய உள்ளம் கலங்கவில்லை, அவருடைய ஆன்மா சோர்ந்து போகவில்லை. ஆகையால் தான் அந்த ஆன்மாவிலிருந்து வருகின்ற வார்த்தை, கடவுள் கொடுப்பார், என்னை கைவிட்டு விட மாட்டார், கடவுள் கொடுப்பார். தொடர்ந்து நாம் தியானிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் யோபை நாம் பார்க்கும் பொழுது அனைத்தையும் இழந்து விடுகிறார். தன்னுடைய பிள்ளைகள், மனைவி, தன்னுடைய உடல்நிலை, தன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து, இத்துணை துன்பமும் அவருடைய உள்ளத்தை
துளைக்கவில்லை, அவருடைய ஆன்மாவை குலைக்கவில்லை. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் யோபுடைய வார்த்தைகள். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்திற்கு மகிமை. இவை அனைத்தும் யோபினுடைய உள்ளத்தை தொடவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம். பழைய ஏற்பாட்டின் யோசேப்பை நாம் பார்க்கிறோம், ஜோசப் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். யார் இந்த யோசேப்பு என்பதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவர். எப்பேற்பட்ட ஒரு வெறுப்பு என்றால், எப்படியாவது இவனை கொன்றுவிட வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு வெறுப்பு. இவன் வாழவே கூடாது என்று சொல்லும் அளவுக்கு வெறுப்பு. வெறுத்தார்கள், அவனை அடித்து விற்று விடுகிறார்கள். தன்னுடைய சகோதரனுடைய வெறுப்பு, பிறர் கையில் அவர் விற்கப்பட்டு விட்டார். எகிப்துக்கு செல்கிறார். பொய்ப்பழி அவர் மேல், பொய்ப்பழி சுமத்தப்படுகிறது யோசேப்பின் மேல். அது மட்டுமல்ல, சிறையில் இருக்கிறார். Joseph of the Old Testament was rejected by his brothers. He was sold. He was falsely accused. He was imprisoned. இவை அனைத்தும் நடந்த பிறகு எப்படி அவருடைய இந்த துன்பம் அவருடைய உள்ளத்தை கலங்கடிக்கவில்லை? உள்ளத்தில் அவர் இன்னும் வலுவோடு தான் இருந்தார், நம்பிக்கையோடு தான் இருந்தார் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், தன்னுடைய சகோதரர்களை அவர் மீண்டுமாக பார்க்கிறார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மீண்டுமாக பார்க்கிறார். அவர்கள் இவரை கண்டுபிடிப்பதில்லை, இவர் கண்டுபிடித்து விடுகிறார். நமக்கு நன்றாக அந்த கதை தெரியும். அதன் இறுதியில் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் எனக்கு கேடாக நினைத்ததை இறைவன் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். What you meant to be evil for me, God meant it for good. யோசேப்பினுடைய வார்த்தை. அவர்களை சபிக்கவில்லை, என்னை வெறுத்தீர்கள், துரோகம் செய்தீர்கள், விற்றுவிட்டீர்கள் என்று வசைப்பாடவில்லை. நீங்கள் எனக்கு எதிராக எதை செய்தீர்களோ அதை என் இறைவன் ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவுகிறார். அவர்களுடைய வெறுப்பு, அவர்களுடைய கோபம், அவர்கள் இவரை விற்றது இவருடைய உள்ளத்தை தொடவில்லை. ஆகையால் தான் இந்த வார்த்தைகளை யோசேப்பால் சொல்ல முடிந்தது. What you meant evil for me, God meant it for good. நீ எனக்கு தீங்காக நினைத்ததை இறைவன் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். மாற்ற முடியும், அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை கூட நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரால் மாற்ற முடியும். எதற்காக நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும்? இதற்காகத்தான். பிறர் நமக்கு தீங்கே செய்தாலும் அது நம்மை சேரும் பொழுது ஆசீர்வாதமாக சேரும். இறைவனால் மாற்ற முடியும். யோசேப்பு சொல்கிறார். தொடர்ந்து நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய அன்னை மரியாளை விட்டுவிடவே முடியாது. உன்னுடைய உள்ளத்தையும் வாழ்வொன்று ஊடுருவும். எப்பேற்பட்ட துன்பங்கள் அன்னைக்கு. அந்த துன்பத்தின் உச்சகட்டம் தான் சிலுவை அடியில் அன்னை நின்றது. புனித யோவான் எழுதும் பொழுது, ஆண்டவருடைய பாடுகளை எழுதும் பொழுது ஒரு வரியை யோவான் எழுதுவார், மரியாள் சிலுவை அடியில் நின்றாள் என்று. மேரி ஸ்டுட் பை த கிராஸ். இது வெறும் ஒரு வரி அல்ல, இது ஒரு விவிலியம். It is not a verse, it is a Bible in itself. அது ஒரு வரி அல்ல, அது ஒரு விவிலியம். அன்னையினுடைய வாழ்க்கை முழுவதையும் நமக்கு அந்த நொடியில் எடுத்து சொல்லும் நேரம் அது. எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை. சிலுவையின் அடியில் நிற்கும் பொழுதும் அவர் உள்ளத்தை, அவருடைய ஆன்மாவை இழந்தவராக அவர் நிற்கவில்லை. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். அங்கு நிற்கும் பொழுதும் நிச்சயமாக ஆண்டவருடைய இந்த வரிகள் அன்னையினுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வாக மாறுவதை பார்க்கிறோம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள்.
அங்கு அன்னை எதற்காக நின்றார் என்றார்? அவர் கடவுளை நம்பினார், இயேசுவை நம்பினார். அதற்காகத்தான் சிலுவையின் அடியில் அன்னையால் நிற்க முடிந்தது. நீங்கள் உள்ளம் கலங்காதீர்கள், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை தான் அன்னையை அங்கு நிறுத்தியது. அது வெறும் ஒரு வரி அல்ல, அது ஒரு விவிலியம். Mary standing at the foot of the cross is a Bible in itself. தியானித்துக் கொண்டே இருக்கலாம். அத்துணை அளவுக்கு அங்கு விசுவாசமும் நம்பிக்கையும் நிறைந்திருக்கிறது அன்னையினுடைய அந்த ஒரு செயலில். நீங்கள் உள்ளம் கலங்காதீர்கள், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். சிலுவையின் அடியில் இருக்கும் அன்னை மௌனமாக நமக்கு தரும் செய்தியும் இதுதான். நீங்கள் உள்ளம் கலங்காதீர்கள், கடவுளை நம்புங்கள். இந்த சூழ்நிலையிலும் நான் நம்புகிறேன், இந்த சூழ்நிலையிலும் நான் நம்புகிறேன். அதற்காகத்தான் இந்த சிலுவையின் அடியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து நாம் தியானிக்கும் பொழுது ஒரு வரியை தான் இன்று நான் இந்த வாசகத்திலிருந்து எடுத்துக்கொண்டேன். இந்த பிரசங்கத்தை நான் தயாரிக்க தொடங்கிய பொழுது 3 வாசகங்களையும் பற்றியும் தியானிக்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் இது வரைக்கும் நம்ம தியானிச்சிருக்கோம். 3 பாயிண்ட் இன்னைக்கு போவே முடியாது. ஒரு பாயிண்டோட தான் முடிச்சுக்கோ. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். புனித பவுலடிகளார் ஆண்டவருடைய எல்லா சீடர்களிலும், ஆண்டவருடைய உயிர்ப்பில் தொடங்கி இந்த நாள் வரை புனித பவுலடிகளாரை போல இன்னொரு அப்போஸ்தலரை நாம் பார்க்க முடியாது. 12 பேரும் சேர்த்துதான். அப்பேற்பட்ட ஒரு வாஞ்சை ஆண்டவருடைய நற்செய்தியின் மேல் அவருக்கு, அப்பேற்பட்ட ஒரு காதல், ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதில் அப்பேற்பட்ட ஒரு ஆர்வம் பார்க்கவே முடியாது. இந்த நற்செய்திக்காக எதையெல்லாம் இழந்து நின்றார் அவர். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் அடலில் அவர் சொல்வார், இந்த நற்செய்திக்காக அவர் பட்ட எல்லா பாடுகளையும் அவர் சொல்வார். கல்லடிப்பட்டேன், நான் சமுத்திரத்தில் மூழ்கிவிட்டேன், பசியோடு இருந்தேன், என்னை சாட்டையால் அடித்தார்கள், புறம்பே தள்ளினார்கள். அவர் பட்ட அனைத்து துன்பங்களையும் அவர் சொல்வார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில். இந்த நற்செய்திக்காக இவை அனைத்தும் பவுலடியாருடைய உள்ளத்தை துளைக்கவில்லை. அவர் உள்ளத்தில் கலங்கவே இல்லை. உள்ளத்தில் அப்பேற்பட்ட ஒரு வலு, அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம். எப்படி நமக்கு புரிகிறது என்று சொன்னால், பிலிப்பியருக்கு எழுதிய மடலில் நமக்கு தெரிகிறது. ஏன் இத்தனை மடல் இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதிய மடல், இதனுடைய பின்னணி என்னவென்றால், பவுலடிகளாரை இப்பொழுது சிறை பிடித்து விட்டிருக்கிறார்கள். He is imprisoned. இப்பொழுது பவுலுக்கு என்ன நடக்கும் என்று தெரியும். இன்னும் சில நாட்களில் நான் இறக்க போகிறேன், ஆண்டவருக்கு இரத்த சாட்சியாக மாறப்போகிறேன். அவருக்கு தெரியும் சாவு அவருடைய முகத்தின் நேராக நின்று கொண்டிருக்கிறது. மரணம் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறது பவுலை. அதுதான் அவருடைய சூழ்நிலை. அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். இன்னும் சில நாட்களில் அவர் இறந்து போவார். அவருக்கு தெரியும் எப்படி இருக்கும் நம்முடைய சூழ்நிலை. என்னுடைய சாவு எனக்கு தெரிந்து விட்டார், இன்னும் சில நாட்களில் நான் இறந்து போய் விடுவேன். மரணம் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது, எனக்கு தெரியும் என்னுடைய மரணம் கொடூரமாக இருக்கும் என்று. பவுலடிகளாருக்கு தெரியும் அவருடைய மரணம் கொடூரமாக இருக்கும் என்று. அனைத்தையும் தெரிந்தவராகத்தான் சிறையில் இருக்கிறார். மரணம் அவரை பார்த்து கொண்டே இருக்கு. Death was staring into the face of Saint Paul. இப்பேற்பட்ட ஒரு பின்னணியில் தான் இந்த மடலை அவர் எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய மடல். அது பெரிதல்ல. பவுலடியாருடைய வார்த்தை எப்படி இந்த ஒரு துன்பமானது, எப்படி பவுலடிகளார் பட்ட அனைத்து கொடூரமான உபதிரவங்கள் அவருடைய உள்ளத்தை கலங்க வடிக்கவில்லை என்பதை அந்த மடலில் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும்.
அவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார், சாக போகிறார். அந்த நேரத்தில் எழுதும் மடலில் அவர் எழுதுவார், பிலிப்பியருக்கு எழுதிய மடல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், Rejoice in the Lord always. Again I say rejoice. இறைவனில் அக்களித்து அகமகிழுங்கள். மீண்டுமாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவனில் அகமகிழுங்கள். சிறையில் அவர் எழுதும் வார்த்தைகள், அவருடைய உள்ளத்தை இத்துணை துன்பங்கள் இருந்தும், மரணம் அவரை எதிர்த்து நின்ற பொழுதும் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், Rejoice in the Lord always. Again I say rejoice. ஆண்டவரில் நீங்கள் அக்களியுங்கள், மீண்டுமாக உங்களுக்கு சொல்கிறேன் அக்களியுங்கள். இதைதான் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நீங்கள் உள்ளம் கலங்காதீர்கள். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு துயரம், நாம் நம்முடைய உடல்நிலையை இழந்த சூழ்நிலையாக இருக்கலாம், சமாதானத்தை இழந்த சூழ்நிலையாக இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம் உடன் பிறந்தவர் நம்மளுக்கு துரோகம் செய்திருக்கலாம், நம்மை வெறுத்திருக்கலாம். இதைதான் தியானித்தோம் இவ்வளவு நேரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் சில பிரச்சனைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டே நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில், சில துன்பங்களை நாம் வருட கணக்கிலும் அதை பற்றியே யோசித்து, ஒரு வார்த்தை நம்மளுக்கு அடிக்கடி கேட்போம், அவங்க ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, மன அழுத்தத்துல இருக்கிறாங்க, மன அழுத்தத்தில் இருக்கு. நிறைய பேருக்கு இப்போ டாக்டர்ஸ்ங்க சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன். புனித பவுலடிகளாருக்கு டிப்ரெஷன் இருக்குல்ல, அன்னை மரியாளுக்கு சிலுவையின் அடியிலும் இல்லை. இன்று நாம் சில பிரச்சனைகளை விடுவதே இல்லை, விடுவதே இல்லை. எங்களுடைய ப்ரொஃபசர் ஒருத்தருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 2 கால்களும் இல்லை, அவருக்கு எடுத்து விட்டார்கள். ஃபாதர் லாரன்ஸ், அவர் வீல் சேர்ல தான் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பவர். ஒவ்வொரு முறை அவர் வரும் பொழுதும் அப்பேற்பட்ட ஒரு புன்னகையோடு வருவார். அவருடைய மரணத்தை பற்றி ஒவ்வொரு முறையும் எங்களோடு பேசுவார். நான் காத்து கொண்டிருக்கிறேன் அவரை முகமுகமாக பார்க்க என்று சொல்வார். ஐ எம் வெயிட்டிங் டு மீட் மை லார்ட் ஃபேஸ் டு ஃபேஸ். சிரிச்சுன்னு சொல்வார். 2 கால் போயிடுச்சே, நான் கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்து விட்டேனே, ஒரு குருவானவராக இருக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று வருந்தவில்லை, உள்ளம் கலங்கவில்லை. இப்படி இருந்தாலும் நான் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வேன். 2 கால் இல்லாதையும் வந்து கிளாஸ் எடுப்பார் வீல் சேர். எத்தனை முறை கொஞ்சம் கால் நோவு கூட நம்ம கோயிலுக்கு வராத இருந்திருக்கோம், கொஞ்சம் தலைவலிக்கு நம்ம கோயிலுக்கு வராத இருந்திருக்கோம். ஏன் சில நேரத்துல காரணமே தெரியாது கோயிலுக்கு வராத இருக்கிறது. யானோ ஒரு மாதிரி இருக்குது, அதனால அந்த கோயிலுக்கு போல. யானோ ஒரு மாதிரி இருக்குது, நம்மளுக்கே காரணம் தெரியாது, என்னத்துக்கு கோயிலுக்கு, சரியான காரணம் நம்மளுக்கே தெரியும், யானோ ஒரு மாதிரியா இருக்குது, கோயிலுக்கு போல. இன்று ஆண்டவர் ஏன் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் இதற்காகத்தான். எத்துணை அளவுக்கு என்னுடைய விசுவாசம் என்னுடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறது. என்னுடைய தேவைக்கு மற்றும் நான் ஆண்டவரை தேடினேன் என்றால் அது விசுவாசம் அல்ல, வியாபாரம். நம்முடைய தேவைகளுக்காக மற்றும் இறைவனை தேடினால் அது விசுவாசமே அல்ல, நிச்சயமாக அல்ல, அது வியாபாரம். எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அவரை தேடி வந்திருக்கிறேன். இன்று இறைவன் நம்மோடு ஒரு ஆழ்ந்த உறவை எதிர்பார்க்கிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நான் இருக்கிறேன், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் தந்தையிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னுடைய வார்த்தைகளை நம்புங்கள். ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை பார்த்து பேசுகிறார், என்னுடைய வார்த்தையை நம்புங்கள். அதிலும் ஒரு ஆப்ஷன், என்னுடைய வார்த்தையை நீங்கள் நம்பாவிட்டாலும் என்னுடைய செயல்களையாவது நம்புங்கள். ஒருவேளை என்னுடைய வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, ஆண்டவர் சொல்றார், கடவுளை நம்மளை பார்த்து அவர் சொல்லும் வார்த்தை, என்னுடைய வார்த்தைகளை நம்புங்கள். ஒருவேளை நீங்க நம்பலன்னா என்னுடைய செயலையாவது நம்புங்கள். இப்படியாக உங்களுடைய விசுவாசம் வளரட்டும் என்று இன்று நாம் இறைவனிடம் நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் அமைதியை, நேரத்தை நாம் துளைத்திருக்கிறோம். ஒரே பிரச்சனையை நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு, இவங்க எனக்கு இப்படி சொல்லிட்டாங்களே,
இவங்க இப்படி செய்துட்டாங்களே, இது நடந்துடுச்சு, இப்படி ஆயிப்போச்சு. அதே பிரச்சனைய வாரக்கணக்குல, மாசக்கணக்குல, வருஷ கணக்குல காலையில ஏஞ்சிக்கும் போதே நம்மளுக்கு அந்த பிரச்சனையோட தான் ஏஞ்சி, தூங்கும் போது சில நேரத்துல கனவுல எல்லாம் கூட அந்த பிரச்சனை தான் வரும். இப்படி பண்ணிட்டாங்களே. யோசேப்புக்கு வரவில்லை. அவருடைய கனவுகள் நமக்கு தெரியும். யோசேப்பினுடைய கனவுகள், என்னுடைய சகோதரங்க எனக்கு துரோகம் செய்தாங்க, அதுதான் என்னுடைய கனவுல வரல. இன்று இறைவனிடம் நாம் கேட்போம், இறைவனிடம் சொல்வோம், ஆண்டவரே, சில பிரச்சனைகள், சில துன்பங்கள் என்னை பிடித்து கொண்டிருக்கிறது, நான் விட விரும்பவே இல்லை, அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், அதை பற்றி தான் என்னுடைய நினைப்பு, என்னுடைய அனைத்தும் அதன் சுற்றி தான் இருக்கிறது. இன்று அதை நான் விட்டுவிட, உள்ளம் கலங்காதிருக்க உம்மிடம் நம்பிக்கை கொள்ள, உம்முடைய வார்த்தையில் நம்பிக்கை கொள்ள, உம்முடைய செயலில் நம்பிக்கை கொள்ள எனக்கு அருள் தாரும் என்று இறைவன் நம்மோடு இருக்கிறார். கட்டுவோரால் விலக்கப்பட்ட கல்லே மூலைக்கல்லாயிற்று என்று சொல்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையின் மூலைக்கல்லாக இருக்கிறார். நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். ஆபிரகாம் சொல்லியது போல ஆண்டவர் கொடுப்பார். யோபு சொன்னது போல அவர் நாமம் என்றென்றும் துதிக்கப்படுவதாக. மரியா மௌனமாக சிலுவையின் அடியில் நின்றது போல, புனித பவுலடிகளார் சொன்னது போல, எனக்கு வாழ்வதும் இயேசுதான், மரிப்பதும் அவர்தான். நம்முடைய விசுவாசம் இன்னும் உறுதியாக ஆண்டவரில் வளர இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து மீண்டுமாக சொல்கிறார், உள்ளம் கலங்காதீர்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் தந்தையிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்முடைய நம்பிக்கை நம்முடைய துன்பங்கள் காட்டிலும் பெரிதாக இருக்கட்டும். நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பிரச்சனைகள், கண்ணீர், துயரங்கள் காட்டிலும் வலுவாக இருக்கட்டும். அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருபலியை ஒப்புக்கொடுப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் சொல்வோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை லியோ, எம் பேராயர், எமய ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் நல்லாயின் இயேசுவின் வழியில் இறைமக்களை வழிநடத்துவதற்காக வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். உண்மை ஆயரே இறைவா, ஆறுதல் தரும் வார்த்தைகளை கொண்ட இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உள்ளம் கலங்க வேண்டாம் என்னும் உமது வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் காட்டும் பாதையில் நடந்து கலக்கமின்றி வாழும் வரம் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது அன்பை மறந்து உமது இரக்கத்தை தேடாமல் விலகி சென்றவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் வாழ்நாளில் எந்நேரத்திலும் மன்னிப்பை நாடி வந்து உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் உமது அளவற்ற அன்பில் என்றும் நிலைத்திருக்கவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவா, உமது வார்த்தையை தாம் விரும்பியவாறு விளக்கியுரைத்து விசுவாசிகளிடையே பிழிவை ஏற்படுத்தியோர் அதிகமாகிவிட்ட இன்றைய நாட்களில் நீரே உண்மையை வெளிப்படுத்தி உண்மை விசுவாசத்தை நோக்கி மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் அநேகர் உள்ளம் வாட்டத்தோடு இருக்கிறார்கள், கலக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். அநேக நேரத்தில் சில பிரச்சனைகள் நம்மை விசுவாசத்தை இழக்கும்படியாக செய்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை
நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவிட ஜெபிப்போம். இன்று விசேஷமாக இறை அழைத்தலுக்காக ஜெபிக்க நம்முடைய உயர் மறை மாவட்டம் நம்மை அழைக்கிறது. இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். குருக்களுக்காக, விசேஷமாக செமினரிகளில், கான்வென்ட்களில் படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக, இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இறை அழைத்தலின் ஆர்வத்தை, இறைவனுடைய அழைத்தலை ஏற்று திருச்சபைக்காகவும் அவருக்காகவும் தங்களுடைய வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் உள்ளத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவன் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீரே வழி, உண்மை, வாழ்வு என்பதை நாங்கள் உணரவும், உம்மில் முழுமையான விசுவாசத்தை கொண்டு நீரே எங்களுடைய வாழ்க்கையின் மூலைக்கல்லாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.